அடுத்த ஹதீஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு முக்கியமான இந்த இடத்துல இன்னொரு விஷயமும் நம்ம பதிவு வச்சிடணும். ஏன்னா அலி ரலியல்லாஹு அன்ஹு சம்மந்தப்பட்ட விஷயங்கள் நிறைய நம்ம சொல்கிறோம். ஏன்னா அது இருக்குது முன்னறிவிப்பாக சொல்கிறோம். அதுவும் எல்லாமே முன்னறிவிப்பு முக்கியமான ஒரு உபதேசங்களாக அலி ரலியல்லாஹு அன்ஹு ரிலேட்டடாக வரும்போது அது சொல்கிறோம். சொல்லும்போது கீழே ஒரு கமெண்ட்ஸில் வந்து ஒரு சகோதரர் வந்து சொல்லியிருந்தார், இது நீங்கள் பேசுகிறதெல்லாம் வச்சு பார்க்கும்போது நீங்கள் முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை வந்து விமர்சனம் பண்ண போகிறீங்கன்னு நான் தெரிஞ்சுக்கிட்டேன். அப்படிங்கிறதுக்காக நீங்கள் என்ன பண்ணுங்கள், நீங்கள் விமர்சனம் பண்ணாதீங்க அப்படின்னாங்க. நான் அதுக்கு வந்து நீங்கள் என்ன பண்ணுங்கள், அவருடைய சிறப்புகளையும் சேர்த்து நீங்கள் சொல்லிடுங்க அப்படின்னு. அப்போ நான் அதிலே வந்து நான் கேள்வி கேட்டிருந்தேன். சரி, அவருடைய சிறப்புகள் என்ன இருந்ததுன்னா நீங்கள் என்னுடைய கவனத்துக்கு கொடுங்க, ஏன்னா நான் தவற விட்டுறேன்னு நீங்கள் பயப்படுறீங்க. அப்போ நீங்கள் அவருடைய சிறப்புகள் என்ன இருக்குன்னு நீங்கள் அதை கொடுத்துருங்க, நாம் அதை வந்து காமிச்சிடலாம். அது என்னென்னா இது சிறப்பும் இருக்குது, இந்த தவறும் அவர் செஞ்சுருக்காரு அப்படின்னு சொல்லி ரெண்டையும் மக்கள் மத்தியில் வச்சுருவோம் அப்படிங்கிறத நம்ம சொல்லிடலாம் அப்படின்னோம். அப்போ அவர் வந்து அது சிறப்பு என்ன இருக்குன்னுலாம் எனக்கு தெரியாது, அது நீங்கள் சொல்லுங்கள், நீங்கள் தானே படிச்சிருக்கேன். அதாவது நான் சொல்ல போகிறேன், அதாவது நான் முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு விமர்சனம் பண்ண போகிறேன் அப்படிங்கிறது முன்கூட்டியே அறிஞ்சிக்கிட்டாரு. அவர் மிக சிறந்தவர், அவர் மிக சிறப்பு வாய்ந்தவருங்கிறதும் அவர் அறிஞ்சு வச்சிருக்கிறாரு. சரி, என்ன சிறப்பு இருக்குது நீங்கள் கொடுங்க, நான் வந்து தவறிவிடணும் அப்படின்னு கேட்டால் எனக்கு தெரியாது என்ன சிறப்பு என்னான்னு தெரியலைனாலும், ஆனால் எதிர்க்கணும் அப்படிங்கிறது மட்டும் அவர் தெரிஞ்சு வச்சுருக்கார். ஸோ இப்போ முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு சம்மந்தப்பட்ட செய்திகள் அவர் வரலாற்றில் கிடையாது. ஏன்னா இத்தனை பாட்டு நம்ம பார்த்தோம், எந்த இடத்துலையுமே வந்து முஆவியா ரலியல்லாஹு அன்ஹுடைய ரோல் கிடையாது. ஏன்னா அவர் இஸ்லாத்துக்கு வர்றதே, அதாவது அந்த மக்கா வெற்றியின் போது எல்லாரும் கொல்லப்படும் போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இடத்துல அபூ சுஃபியான் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க போய் இந்த மாதிரி என்னை மன்னிச்சிருங்க, இனி நான் உங்களுக்கு எதிராக எதுவும் செய்ய மாட்டேன்னு சொல்லி இஸ்லாத்தை ஏற்றுக்கிறார். அந்த ஏற்றுக்கிட்ட அந்த நிகழ்வின் போது தான் அவரும் வந்து இஸ்லாத்தை ஏற்றுக்கிட்டு வர்றாரு. அப்போது அதுக்கப்புறம் தான் அவங்க வந்து வரலாற்றுக்குள்ளே என்ட்ரி ஆகுறாங்க. அதுக்கப்புறம் அவங்க வந்து கேட்குறாங்க, என்னை யாருமே மதிக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொல்லும்போது தான் சில விஷயங்கள் கோரிக்கைகளை வந்து கேட்குறாங்க. அதில் ஒரு கோரிக்கை தான் வந்து என்னுடைய மகளை நீங்கள் திருமணம் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்குறாங்க. அதை கொடுக்குறாங்க. என் பையனுக்கு ஏதாவது ஒரு வேலை இருந்தால் போட்டு கொடுங்க அப்படிங்கிறாங்க. அப்போ அவர் எழுத படிக்க தெரியுங்கிறதுனால சரி எழுத்தாளர் பணிக்கு வந்து போடுறாங்க. ஏன்னா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு நிறைய எழுத்து பணிகள் வந்து இருந்துச்சு. அது ஒரு கவர்னர் அப்படிங்கும்போது ரெக்கார்ட்ஸ் வந்து நிறைய தேவைப்படும். அரசு எழுத்து பணிக்கு வந்து நிறைய அரசு எழுத்தாளராக வந்து நிறைய எழுதப்படுவார். வஹி எழுதக்கூடியவராக இருந்தார் அப்படின்னு சொல்லி மக்கள் சொல்கிறாங்க. ஆனால் வஹி எழுதக்கூடியவர் அப்படிங்கிறதெல்லாம் வந்து அது வந்து மாற்றமாகவும் நிறைய விஷயங்கள் சொல்கிறாங்க. ஏன்னா வஹி வந்து வந்ததே கம்மி, குரான் வந்து அதுக்குள்ளே முடிஞ்சு போச்சு. இவர் இஸ்லாத்துக்கு வரும்போதே குரான் வந்து கிட்டத்தட்ட 95% முடிஞ்சு போச்சு. வஹி எழுதுகிற அந்த ஸ்டேஜ் எல்லாம் கிடையாது. அபூ ஹுரைரா போன்றவர்கள் தான் வந்து ஹதீஸ்களை வந்து எழுதி பாதுகாத்துட்ருக்காங்க. மீறி வந்து திண்ணை தோழர்கள் வந்து குரானை வந்து சர்க்குலேட் பண்ணிகிட்டு இருக்காங்க. இவங்களுடைய ரோல் என்னன்னு பார்த்தீங்கன்னா வஹி எழுதக்கூடிய, அதாவது அந்த அரசு முறை எழுத்து பணி இருக்கு இல்லையா, அந்த கவர்மெண்ட்டுடைய எழுத்தாளராக அந்த எழுத்து பணிகளில் நிறைய பேர் செஞ்சு, அது எழுத்தாளர்னு ஒரு பட்டியல் இருக்குது. இவங்க மட்டும் இல்லை, கிட்டத்தட்ட ஒரு 13-14 பேர் பக்கமாக பார்த்தீங்கன்னா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எழுத்தாளர்களாக அவர்கள் வந்து இருந்திருக்கிறாங்க. அப்போ அதில் ஒரு போஸ்டிங்கில் வந்து இவருக்கு ஒரு போஸ்டிங் போடுறாங்க. அந்த ஒரு போஸ்டிங் வந்து இவருக்கு வந்து சிறப்புன்னு பார்த்தோம்னா அந்த ஒரு சிறப்பு வந்து சொல்லப்படுது, அது இருக்குது. அந்த ஒரு போஸ்டிங் வந்து இவர் கேட்டதுனால, அபூ சுஃபியான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கேட்டதுனால அந்த பதவி கொடுக்கப்படுது. அந்த செய்தியில் கூட எப்படி வருதுன்னு பார்த்தீங்கன்னா, அறிவிக்கக்கூடிய ஹதீஸ் அறிவிக்கக்கூடிய சஹாபி பார்த்தீங்கன்னா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் யார் வந்து தன்னிடம் எதை கோரிக்கையாக கேட்டாலும் அதை வந்து ஏற்றுக்கொள்வாங்க, இல்லைன்னு மறுக்கக்கூடியவங்களாக இருக்க மாட்டாங்க. அப்படி இவர் மட்டும் கேட்காம இருந்திருந்தால் இந்த 3 விஷயங்களும் நடந்திருக்காது அப்படிமா. அதாவது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் அபூ சுஃபியான் மட்டும் கேட்காம இருந்திருந்தால் இந்த பணி நியமனமும் நடந்திருக்காது, இந்த திருமண நிகழ்வும் நடந்திருக்காது. இது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய விருப்பத்தின் அடிப்படையில் எல்லாம் இவர் கேட்டதின் அடிப்படையில் நடந்தது அப்படிங்கிறது வந்து அந்த ஹதீஸும் வருது. இன்ஷால்லா அது இன்னொரு சந்தர்ப்பத்தில் அந்த ஹதீஸை எடுத்துன்னு பார்க்குறேன். அந்த ஹதீஸ் எங்கே இருக்குதுன்னு நம்ம அது தெரியல, அது வேற ஒரு இதில் வச்சுருக்கோம். வேற ஒரு பாட்டில் கூட அது குறிப்பிட்டான என்னென்னு ஞாபகம் வர மாட்டேங்க. ஏன்னா ரொம்ப நாள் ஆச்சு இதெல்லாம் பேசி, அதில் அது இருக்கும்.